ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முக்கிய நீதிமன்ற தீர்ப்புகளை பற்றி பார்ப்போம். இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. ஏகே கோபாலன் விசஸ் மதராஸ் வழக்கு வந்து 1950. இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அடிப்படை உரிமை கொடுத்த முதல் வழக்குன்னு சொல்லுவாங்க. தடுப்பு காவல் சட்டமானது 13, 19, 21, 22 போன்ற விதிகளை வந்து மீறவில்லை அப்படின்னு இந்த வழக்கு வந்து சொல்லியிருக்கும். அடுத்து வந்து வழக்கு வந்து சங்கரி பிரசாத் வழக்கு. இது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1951. இது என்ன சொல்லியிருக்கோம், முதல் சட்டத்திட்டத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கரி பிரசாத் வழக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 368 கீழ் அடிப்படை உரிமையை திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 13 பார்த்தீங்கன்னா சாதாரண சட்டத்தை குறிக்கும், திருத்த சட்டத்தை வந்து குறிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பெருபாரி யூனியன் கேஸ் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1960. இது என்ன சொல்லியிருக்குன்னா, பெருபாரி யூனியன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1960. இது இந்தியாவின் ஒரு பகுதி வந்து பாகிஸ்தானுக்கு பரிமாற்றம் தொடர்பான வழக்குன்னு இருக்காங்க. அதாவது பெருபாரின்னு ஒரு வழக்கை வந்து பாகிஸ்தான் கொடுக்குறது ரிலேட்டடான ஒரு வழக்கு தான் அந்த பெருபாரி யூனியன் கேஸ் 1960ங்க. அடுத்து கோலக்நாத் விசஸ் பஞ்சாப் வழக்கு எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1967. இது வந்து அடிப்படை உரிமைகளை நாடாளுமன்றத்தில் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து அடிக்கடி கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு. கேசவானந்த பாரதி வழக்கு விசஸ் கேரளா 1973. இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தின் முக்கியமான வழக்காகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது அடிப்படை அமைப்பு பற்றிய விளக்கம் தரப்பட்டது. ஃபஸ்ட்டு அடிப்படை அமைப்பு, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்னென்னு சொன்ன வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு 1973 சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருத்தங்கள் அடிப்படை அமைப்பினை மாற்றக்கூடாது. என்ன வந்து கான்ஸ்டியூஷனில் சேஞ்ச் பண்ணாலும் அதோட பேசிக், அதாவது அடிப்படை அமைப்பினை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்திரா காந்தி விசஸ் ராஜநாயக வழக்கு எந்த வருஷம்னா 1975. இந்த வழக்கை தேர்தல் வழக்குன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் ரிலேட்டடான ஆர்டிகளை வந்து நீக்கணும் அப்படின்னு சொன்ன வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி விசஸ் ராஜநாயக வழக்கு. அதனால் இதை தேர்தல் வழக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆர்டிகல் 329A நீக்கம் தொடர்பான வழக்கு அப்படின்னு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 324லேருந்து 329 வரைக்கும் வரும். அந்த 329A முன்னாடி இருந்துச்சு, அதை வந்து இப்போ வந்து நீக்கிட்டாங்க. அது எப்போ வந்து சேர்த்தாங்கன்னா 39வது சட்டத்தினால் 329A வந்து சேர்க்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேனகா காந்தி விசஸ் இந்திய ஒன்றியம் 1978. இது ஆர்டிகல் 21 தொடர்பானது. ஆர்டிகல் 21 தனிமனித சுதந்திரம். அந்த தனிமனித சுதந்திரம் பற்றி சொல்கிற தீர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனகா காந்தி வழக்குன்னு சொல்லுவாங்க 1978 அப்படின்னு இருப்பாங்க. அடுத்து மினர்வால் மில்லும் வந்து முக்கியமான ஒரு தீர்ப்பு தான், வழக்குன்னு தான் சொல்லுவாங்க. 1980 வந்து அமைச்சிருப்பாங்க. இது எந்த வருஷம் 1980 அமைச்சிருப்பாங்க. அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் மேலும் வலுப்படுத்தப்பட்டது. நாடாளுமன்றத்தை விட அரசியலமைப்பே மேலானது. நாடாளுமன்றத்தை விட அரசியலமைப்பு மேலானது அப்படின்னு சொன்ன வழக்கு என்னன்னா மினர்வா மில் வழக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வாமன்ரா விசஸ் இந்திய ஒன்றியம் 1981 இந்த வழக்கு வந்து போட்டிருப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சரில் மேலும் வலுவூட்டப்பட்டது. மேலும் கேசவானந்த பாரதி வழக்கிற்கு முன்னர் உள்ள எந்த சட்டத்திட்டத்திற்கும் அந்த வழக்கின் தீர்ப்புகள் பொருந்தாது என கூறியிருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. அடுத்து ஷா பனோ பேகம் விசஸ் இந்திய ஒன்றியம் 1985 ஒரு வழக்கு இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, இஸ்லாமிய பெண்களின் உரிமையை நிலைநாட்டியது. இஸ்லாமிய பெண்கள் விவகாரத்தில் பாதுகாப்பு சட்டம் 1986 வந்து ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வழக்கு வந்து 85 கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு சட்டம் அதாவது 1986 வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்து வந்து MC மேத்தா விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1986 வந்து இந்த வழக்கு போட்டிருப்பாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்டிக்கிள் 32 முக்கியத்துவத்தின் கீழ் தீர்ப்பு வழங்கியது. அதாவது தவறு ஏற்கும்போது தப்பிக்க முடியாது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1984 போபால் விசவாயு வந்து லீக்கேஜ் ஆகிருக்கும். அப்போது வந்து அந்த கம்பெனி தான் அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து முழு பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வழக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த மேத்தா வழக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திரா சாகனே வழக்குன்னு சொல்லுவாங்க 1992. இது வந்து ஆர்டிகல் 16 வந்து ஆராய்ஞ்சிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, 16 வந்து பேக்வர்டு கிளாஸுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடை பற்றியது அப்படின்ட்டு இருப்பாங்க. மேலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சில நிபந்தனைகளுடன் 27% இடஒதுக்கீடை வழங்க வழி செய்து கேட்பாங்க. எந்த வழக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 27% இடஒதுக்கீடை வழங்க வழி செய்தனா இந்திரா சாகனே வழக்குன்னு சொல்லிடணும். அடுத்து SR பொம்மை வழக்கு பார்த்தீங்கன்னா 1994. இது வந்து ஆர்டிகல் 356 தவறான பயன்பாட்டை வந்து நீக்கியது. ஆர்டிகல் 356 என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில நெருக்கடியை பற்றி சொல்கிறது தான் அந்த 356. அது வந்து எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிற வழக்கு இருந்தால் பொம்மை வழக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து விசாகா விசஸ் ராஜஸ்தான் வழக்கு வந்து 1997 வந்து போட்டிருப்பாங்க.
ஏன்னு பார்த்தீங்கன்னா பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பானது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விசாகா கைட்லைன்ஸ் எனப்படும் வழிகாட்டுதல் வந்து வெளியிட்டிருக்கோம். இந்த வழக்கு வந்து 1997 போட்டிருப்பாங்களா. இதுக்கு வந்து இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 2013 வந்து இதுக்கு ஒரு சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு பாதுகாக்கிறக்காண்டி ஒரு சட்டம் 2013 வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமதா விசஸ் ஆந்திர பிரதேஷ் வழக்கு வந்து 1997. அதாவது ஆந்திர பிரதேசில் எஸ்சி எஸ்டி பகுதிகளை அந்த அவங்களோட எஸ்சி எஸ்டி பகுதியில் வந்து தனியாருக்கோ தொழிற்சாலை செயல்பாடுக்கோ வந்து குத்தகை விடக்கூடாது, அவங்க இடத்துல வந்து வேறு யாரும் இன்வால்வ் ஆகக்கூடாத மாதிரி ஒரு சட்டம் ஒன்று போட்டிருப்பாங்க. ஒரு வழக்கு வந்து தொழிச்சிருப்பாங்க, சமதா வழக்கு 1997. அடுத்து எல் சந்திரகுமார் வழக்கு 1997. நீதிமன்ற ஆய்வானது ஜுடிஷியல் ரிவ்யூ 32 கீழ் உச்சநீதிமன்றத்திற்கும் சரத் 226 கீழ் உயர்நீதிமன்றத்துக்கும் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அது அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பு என்றும் தீர்ப்பளித்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து லில்லி தாமஸ் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 போட்டிருப்பாங்க. லில்லி தாமஸ் வழக்கு இந்து மதத்தைச் சேர்ந்த ஒரு நபர் முதல் மனைவியை விவாகரத்து செய்யாத போது இரண்டாவது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அவர் முஸ்லீம் மதத்திற்கு மாறினாலும் முதல் திருமணத்தை இந்து திருமண சட்டப்படி விவாகரத்து செய்யவில்லை எனில் இரண்டாவது திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேஸ் பாருங்கள், ஐஆர் கோயல்கோ விசஸ் தமிழ்நாடு 2007 வந்து இந்த வழக்கு தொடுத்திருப்பாங்க. 9வது அட்டவணையில் ஒரு சட்டத்தை சேர்த்தால் அது நீதிமன்றத்தால் ஆய்வு செய்யப்படும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் வந்து வாமன்ராவ் வழக்கில் 24 ஏப்ரல் 1973 வரை 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டவை நீதிமன்றத்தின் ஆய்விற்கு உட்படாது என தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் சேர்க்கப்பட்டவை நீதிமன்ற ஆய்விற்கு உட்படும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வழக்கில் வந்து 1973க்கு பின்னாடி அட்டவணையில் சேர்க்கப்பட்டது வந்து நீதிமன்ற ஆய்விற்கு உட்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அர்ணா சன்பக் வழக்கு வந்து 2011. இது என்னது, நல்லொழுக்கத்துடன் இறப்பதற்கான உரிமை, அதாவது டை வித் டிக்னிட்டி அப்படின்னு இருப்பாங்க. இந்த கருணை கொலை ரிலேட்டடான கேஸ்லாம் இந்த இதை தான் சொல்லுவாங்க. 42 ஆண்டுகளாக கண்ணு காது ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து கண்ணு காதெலாம் இறந்துருப்பாங்க. அது வந்து செயல்படாத நிலையில் இருந்த அர்ணா சன்பக் என்பவருக்காக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது.